ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை 1 கப், அரை கப் வெல்லம், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி. எடுத்து வச்ச பொட்டுக்கடலையை 1-2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை கிரிப்ஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் 1/4 கப் தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு அரை கப் இல்லைன்னா 3/4 கப்பும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்ச வெள்ளை கரைசலை வடிகட்டிக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் மண்ணெலாம் இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணால் நல்லது. இந்த வெள்ளை கரைசலை பாகுபதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இது மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கினேன். இந்த வெள்ளை கரைசலை விட்டு பார்க்கலாம். உருண்டைக்கலாம் உருட்டு பதம் வந்தால் போதும். பாருங்கள், இது மாதிரி வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இந்த கலவையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலவையை ஒன்றோடு ஒன்று கலந்ததும் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்றுலேருந்து 2 நிமிஷம் லைட்டாக ஆற விட்டுக்கலாம். ஏன்னா சூடாக சொல்ல பிடிச்சாதான் நமக்கு ஷேப் வரும். உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் பச்சரிசி மாவு அப்ளை பண்ணியிருக்கேன். விருப்பமில்லாதவங்க நெய்யும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.